ஹலோ இன்வெஸ்டர்ஸ். 2026ல் உங்கள் காசை எங்கே போடலான்னு குழப்பமா இருக்கா? வாங்க, இன்னைக்கு நம்ம எப்படி அதை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் சரியான பணத்தை சரியான இடத்துல எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு குறிப்பாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது எப்படின்னா, இது வந்து ஒரு குக்கு கிட்ட எல்லா மசாலையும் கொடுத்து உங்கள் இஷ்டத்துக்கு சமன்னு சொல்கிற மாதிரி. அதாவது இங்கே வந்து உங்கள் ஃபண்டு மேனேஜருக்கு தான் மேக்ஸிமம் ஃப்ரீடம் உண்டுங்க. அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு ஜாக்பாட் கொடுக்குதா இல்லை டேஞ்சரஸா அப்படின்றத அந்த மேனேஜரோட எத்திக்ஸ் தான் முடிவு பண்ணும். வாங்க அதை இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எதை பிக் பண்ணக்கூடாது, அதில் இருக்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதை பிக் பண்ணலாம், இந்த மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். முதல்ல வந்து எதை தொடக்கூடாதுன்றத தெளிவாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வாங்க, அதில் இந்த பேங்கிங் பேக்கடு ஏஎம்சிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் தொடவே தொடாதீங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அவங்களுக்கு பேங்க் இருக்கும், லோன் பிசினஸ் இருக்கும். நம்ம காசை வச்சு அவங்க மற்ற பிசினஸை வளர்க்க பார்ப்பாங்க. இதுக்கு பேர் தான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஐபிஓல மட்டும் குதிக்கிற கம்பெனி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தொட்டுறாதீங்க. இவங்கெல்லாம் வந்து உங்க நாட் பிக் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. இவங்க நம்ம காசுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. அவங்க பிஆர் ரிலேஷன்ஷிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிச்சு பாருங்க. இதை ஓப்பனா உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். நீங்க அதை பார்த்து கேட்டாலே உங்களுக்கு தெரியும். அது நான் பத்தி பேசுற பத்தி உங்களுக்கு புரியும். இதை நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்ல மாட்டேன். நான் பேசுறத வச்சு நீங்க உங்களுக்கு புரிஞ்சிடும். அது இந்த லென்ஸ்கார்ட் ஐபிஓ இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு எக்ஸாம்பிள சொல்றேன். இந்த லென்ஸ்கார்ட் ஐபிஓ வந்தப்போ ஒரு 21 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்காரங்க முண்டி அடிச்சுக்கிட்டு போனாங்க. ஆனா போயிட்டு வெறும் 0.1% காசை மட்டும்தான் போட்டாங்க. அது எதுக்கு 1.5% மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாங்க? இதுக்கு பேர் தான் கேம் தியரி. சும்மா பேருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த கம்பெனி கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. இது சுத்தமா அன்ப்ரொஃபஷனல். எனக்கு தேவை லாபம், இவங்களுக்கு தேவை நெட்வொர்க்கிங். இது நமக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகாது. இது என்னன்னு உங்களுக்கே புரியும். அடுத்து வந்து இதெல்லாம் பிக் பண்ணணும் அப்படின்றத கான்ஃபிடண்டா சொல்றேன். ஆனா அது உங்களோட ஓன் ரிஸ்க். என்னோட பிக்கை நான் சொல்றேன், அதை நீங்க பிடிச்சிருந்தா பிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பராக் பரிக், பிபிஎஃப்ஏஎஸ். இப்போ நம்ம பிக் லிஸ்ட் வந்து இது ஏன் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு தெரியுமா? இது வந்து இந்த பராக் பரிக் ஃபிளெக்ஸ் கேப் ஃபண்டு தான். இவங்க இவங்க ஏன் கெத்துன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்க ஒரு ட்ரூ டு இட்ஸ் லேபிள். அதாவது லார்ஜ் கேப் மார்க்கெட்ல இப்போ இவங்க ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் டல்லா தான் இருக்குது. ஆனா அது காரணம் அவங்க கிடையாது, ஆர்பிஐ மேண்டரி ரூல்ஸ். ஆக்சுவலா அத வெளிநாட்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் காசு போட முடியல அப்படின்றதுதான் இங்க பிரச்சனையே. அதாவது எப்படின்னா, சச்சின் ஒரு மேட்ச்ல அவுட் ஆனார்னா அதுக்காக அவர் ஒரு மோசமான பிளேயர்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரிதான் இங்கேயும். இவங்க ஒரு டிசிப்ளின் அண்ட் ஸ்டேபிள் டீம். கண்ணை மூடிட்டு நம்பி வாங்கலாம். அடுத்த பிக் வந்து ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்ஸ் கேப் ஃபண்டு. இது வந்து பிரசாத் ஜெயின் போனதுக்கு அப்புறம் இந்த ஃபண்டு ரொம்ப ஸ்டேபிளா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. இதுக்கு ஒரு பெரிய பிராண்ட் சப்போர்ட் இருக்கு. இது ஒரு மஸ்ட் பிக். அடுத்த தேர்ட் ஒன்று வந்து ஃப்ராங்க்லின் இந்தியா ஃபிளெக்ஸ் கேப் ஃபண்டு. பழைய சிக்கல்களை எல்லாம் தாண்டி இப்போ இவங்க போர்ட்ஃபோலியோ ரொம்ப கிளீனா இருக்குது, ரிட்டர்ன்ஸும் கான்ஸ்டன்டா இருக்குது. அதனால இது ஒரு மஸ்ட் பிக். அடுத்து வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பிக் பண்ணலாம் அப்படின்ற கேட்டகரியில பார்த்தோம் அப்படின்னா, என்னோட பிக்கு சொல்றேன். இது உங்களுக்கு நீங்க கம்பல்சரி இது எடுக்கணும்லாம் கட்டாயம்லாம் கிடையாது. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேட்டகரி எப்படின்னா, இவங்க நல்லவங்க தான், ஆனா ரிட்டர்ன்ஸ் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி கேட்டகரி. இதுல பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிக் வந்து குவாண்டம் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டு. இது வந்து என்னோட ஃபேவரட் தான். ரொம்ப மெதுவா போகும். ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஓகே. ஆனா அக்ரெசிவ் பிளேஸ்க்கு இது போர் அடிக்குங்க. பிக் நம்பர் 2 யூடிஐ ஃபிளெக்ஸ் கேப் ஃபண்டு. ஒரு காலத்துல இதுதான் டாப்பு. ஆனா இப்போ மேனேஜ்மெண்ட் மாற்றம் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் டல்லா இருக்கிறதுனால இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல தான் இருக்கிறதா நல்லது. ஆக்சுவலா பிக் நம்பர் 3 கனரா ரெப்கோ ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டு.
இவங்க ரொம்ப சேஃபா விளையாடுவாங்க. பெரிய நஷ்டம் வராது. ஆனா பெரிய லாபமும் மத்த ஃபண்ட்ஸ் அளவுக்கு வருமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். இந்த நாட் ஃபிட் கேட்டகரியில இப்போதைக்கு வேணாம் அப்படின்றத சொல்றதுல அந்த ஃபண்டெல்லாம் வந்து தவிர்ப்பது உங்க போர்ட்ஃபோலியோக்கு நல்லது. அதை வந்து நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அது என்னோட ஐடியா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது என்னோட ஐடியா நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆக்சிஸ் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டு. இதுல வந்து ஏற்கனவே சில சர்ச்சைகள், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் ரன்னிங் கேஸ்லாம் இருக்கிறதுனால இன்னும் முழுமையான நம்பிக்கை வரவில்லை. இப்போதைக்கு தள்ளியே இருக்கலாம். அடுத்த ஃபண்டு வந்து எஸ்பிஐ ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டு. இது ஒரு மிகப்பெரிய ஃபண்டு தான். ஆனா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்கு கூட முட்ட முடியாம ரொம்ப திணறுது. பேங்க் பிராண்ட் நம்பி மட்டும் போயிடாதீங்க. அடுத்து மூணாவது ஃபண்டு வந்து ஃபண்டுன்னு சொல்லிட முடியாது, இதுல ஒரு நிறைய இருக்குது. எனி, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எனி ஏஎம்சி வித் ஹை கான்ஃபிளிக்ட், அதாவது இந்த பேங்க் எல்இடி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சொல்ல வரேன். அதில் வந்து ஐசிஐசிஐ அல்லது கொடாக்கு போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து அது வந்து ஃப்ளெக்ஸி கேப்புகளை தள்ளியே வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு பல பிசினஸ் இருக்கிறதுனால எதை எப்போ புஷ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதான் இந்த மார்க்கெட்ல வந்து ஸ்டேபிலிட்டி அண்ட் மார்க்கெட்டிங் ஹைப்பை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன், அது நல்லா பார்த்துக்குங்க. நிறைய கம்பெனிக்காரங்க அவங்க ஏஎம் இருக்குல்ல, அதாவது அசட் சைஸ், அது வளர்க்குறதுக்காக பயங்கரமா அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஎஃப்ஏஎஸ் மாதிரி ஆளுங்க சும்மா உட்காந்து ஒழுங்கா வேலை பார்ப்பாங்க. எனக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ வந்து மாத்துறதுல விருப்பம் இல்லைங்க. எனக்கு தேவை லாங் டேர்ம் ஸ்டேபிலிட்டி தான். ஒரு 13 வருஷமா ஒரு ஸ்கீமை எந்த குழப்பமும் இல்லாமல் நடத்துறது சாதாரண விஷயமே இல்லை. இந்த 13 வருஷமா ஒரு ஸ்கீமை எந்த குழப்பமும் இல்லாமல் நடத்துறது சாதாரண விஷயமே இல்லைங்க. அதனால வந்து ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி ஸ்டாக்கை, ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது. ஆக்சுவலாக ஃபைனலாக வந்து சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பிபிஎஃப்ஏஎஸ் தான். அதில் வந்து குவாண்டம் வந்து ரன்னர் அப்பு, ஹெச்டிஎஃப்சி ஃபண்ட்ஸும் ரன்னர் அப்பு தான். இந்த பேங்கை வச்சு கம்பெனிங்க பக்கம் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்குங்க. இதெல்லாம் இன்னும் டீப்பாக கற்றுக்கணும்னா அடுத்த வாரம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கோர்ஸ் லான்ச் ஆகுதுங்க. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸை வந்து ஜாயின்னு சொல்லுங்க. இல்லை கீழே காட்டுற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஜாயின் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. காசை ஜாக்கிரதையாக கையாளுங்க மக்களே. கீப் இன்வெஸ்டிங், ஸ்டே ஷார்ப்.